ஹலோ. அப்போது இன்றைக்கி வந்துட்டு எனக்கு நைட் டியூட்டி டே. ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சிட்டேன், ப்ரஷ் பண்ணிட்டு வீட்டில் பேசிவிட்டு தென் அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்குது லைட்டாக. அதுக்கப்புறம் சப்பாத்தியும் நேற்று பண்ண முட்டை குழம்பும் இருக்குது. ஸோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு ஃபிஷ் கறி பண்ணணும், ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும், ரைஸ் வைக்கணும், இவ்வளோ வேலையும் பண்ணணும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்கு தான் லிப்பாம். லிப்பாம் இல்லைன்னா லிப்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். இங்கே அந்த மாதிரி நம்ம இந்தியா மாதிரி கிடையாது. லைட்டாக கொஞ்சம் லிப்பாம், சாரி லிப்ஸ்டிக். ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா வேலை இருக்குது. ஸோ நேற்று நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆயில் அண்ட் தென் நான்வெஜ், சப்பாத்தி, பரோட்டா. தென் ஆல்ரெடி நான் வாங்கின ஃபிஷ்ஷை வந்துட்டு மசாலா போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு ஃப்ரை பண்ணணும், அதுக்காக வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ்ஷை தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கறி வைக்க போகிறோம். ஒரு 1/2 kg நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ 1/2 kg வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3.25 ரியால் அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ தென் காக்னட் வந்துட்டு கிரைண்ட் பண்ணது இதெல்லாமே வாங்கியிருந்தேன். நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தேன், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி சாப்பிட்லான்னு பார்த்தேன், பட் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு தெரியாமல், அதனால் இப்படி இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை சாப்பிட முடியாது. ஸோ இதனால் இதை மூடி வச்சுட்டு வேறு ஏதாவது சாப்பிட்லான்னு பிளான் பண்ணேன். ஓகே. பரோட்டாவுமே அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நேற்று நைட்டு சாப்பிட்டேன். ஸோ அதனால் இப்போ வேண்டாம். ஸோ நம்ம என்ன இருந்தாலுமே அது ஒரு 5-6 டேஸ்க்குள்ளே நம்ம அது வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ஏன்னா இல்லைனா எக்ஸ்பிரி ஆகிடும். எக்ஸ்பிரி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா சரி வராது. இங்கே ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் யாருமே நம்மளை பார்க்குறதுக்கு இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம தான் நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். ஸோ நான் வந்துட்டு நேற்று என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தென் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர், தென் பிஸ்கெட், தென் 1 pack ஆஃப் மேகி அண்ட் தோசா பேட்டர். இது வந்துட்டு ஒரு பவுடர் ஃபார்ம். ஸோ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மாவாக வாங்கியிருந்தேனாலும் இதே ரேட் தான். பட் சீக்கிரமாக நம்ம யூஸ் பண்ணணும்ல, நான் பொறுமையாக கொஞ்ச நாள் வச்சு தான் நான் சாப்பிடுவேன். ஸோ இது 2 மாதத்துக்குள்ளது. இதுக்கு 2 மாதம் இல்லை 1.5 மாதமாச்சும் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பச்சை பயிறு. அதுக்கப்புறம் இது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் பண்ணி வச்சுட்டேன்னா அதை வச்சு நான் ஃபுட்டு சாப்பிட்டுக்குவேன். இந்த கொள்ளு. தென் இது வந்துட்டு இது ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தது. தென் இது வந்துட்டு இட்லி சட்னி பவுடர். இதெல்லாம் நான் ஊர்லேருந்து கொண்டு வர வேண்டியது, பட் இங்கே வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்தா வாங்கியது. எனக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். தென் ஜாம், பாஸ்தாலாம் வந்துட்டு ஆஃபரில் இருந்துச்சு. ஜாம் எல்லாமே வந்துட்டு ரீசனபிளான ரேட்டு தான். தென் சேமியா. தென் இது வந்துட்டு சுகர். ஸோ எங்கள் சுகர் எல்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி சால்ட்டெல்லாம் வாங்கியிருந்தேன். தென் அதெல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். தென் ஒரு ட்ரே ஆஃப் எக்கு வாங்கியிருக்கேன். எக்கு வந்துட்டு ஒரு ட்ரே வாங்கியிருக்கேன். ரூம் ஏரில் தான் வச்சுருக்கேன், பட் நீ நம்ம உள்ளே எடுத்து வைக்கணும். ஹலோ. அப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன், ஒரு டாப் அண்ட் பேண்ட். ஸோ லூலு மால்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ 108 ரியால், விச் மீன்ஸ் ஒரு 700 ருபீஸ் ஒர்த், ஒரு 800, எனக்கு தெரியாது கணக்கு. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட சுடிதார் இல்லை, வெறும் ஒரு ஜீன் ஒரு டாப் வச்சு நான் சுற்றிட்டு இருக்கேன். அப்படி இருந்து நீ வேலைக்கு ஆகாது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது. ஸோ பாக்கெட் அண்ட் தென் இந்த மாதிரி. ஸோ நம்மளுடைய காட்டனில் வரும்ல அந்த மாதிரி லெகின் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த ஒரு சிம்பிள் டாப்பு நல்லா இருக்கா? ஓகே. தென் இந்த ஒரு டாப் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸு இது வந்துட்டு ஒரு 39 ரியாலு. தென் இது வந்துட்டு ஒரு 69 ரியால், அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ நானும் ரொம்ப கம்மியாக பார்த்து சிம்பிளாக தான் நான் எடுத்தேன். அங்கே ரொம்ப கிராண்டாலாம் இருக்குது. பட் இங்கேருந்து இந்த ட்ரெஸ் கிடைக்கிறது இந்த ரேட்டுக்கு வந்துட்டு பார்த்து எடுக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இங்கே ட்ரெஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் நான் என்ன வாங்கியிருந்தேன்னா, இதுக்கு எனக்கு ப்ரான் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. என்னோட பட்ஜெட்டுக்கு வந்து எது இருக்கு. ஆனால் நான் ப்ரான்ஸ் வந்துட்டு வாங்கலை. ஸோ நான் சிக்கன் அதுக்கப்புறம் ஈரல் இது. ஸோ இது வந்துட்டு நம்ம கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு புட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். தென் சிக்கன் வாங்கியிருக்கேன். தென் ஃபிஷ் எல்லாம் காமிச்சு 3 ரியால். இதெல்லாமே நமக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான், நம்ம ஊரோட ப்ரைஸ் தான் மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் ரேட்டு பார்த்தோம்னா சாப்பிட முடியாது, பட் சாப்பிட்டா தான் எனக்கு ஸ்பெண்டாக இருக்க முடியும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். சிலதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ப்ராப்ளம். தென் ஐஸ்கிரீம் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். இதெல்லாமே நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டா அது பாட்டி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸில் 1 வீக் கழிஞ்சிட்டு ஒவ்வொன்றா நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. தென் ப்ரெட் வந்துட்டு ஒரு பேக்கெட் வாங்கிடுவேன். ஸோ இன்றைக்கி இப்போ ப்ரெட்டில் நம்ம ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு சாப்பிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த சப்பாத்தியும் இந்த பரோட்டாவும் இப்போ நம்ப முடியாது, ஃப்ரீசரில் வச்சுனா ரொம்ப கட்டி ஆகிடுச்சுலையா. ஸோ அதனால் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. தென் ஏன் மில்க் பவுடர் நல்லதுன்னா, நம்ம ரெகுலராக பால் வந்துட்டு வாங்கி வச்சா கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி மில்க் பவுடர்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்பவுமே பால் பவுடர் மட்டும் தான் வாங்குவேன்.
ஸோ இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும். எனக்கு நல்ல வேலை இருக்குது. ப்ரெட்டும் எக்கு கறியும். எக்கு கறி தான், நான் எக் இல்லை, எக்கு நேற்று சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ என்னோட டீ, ஏன்னா காஃபி குடிச்சு டியூட்டி டைம்லாம் காஃபி குடிக்கிறதுனால காஃபி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது தான் நமக்கு டீ குடிக்க முடியும். ஸோ அதனால் டீ போட்டுட்டேன். அப்புறம் என்னோடய லைஃப் எப்படி போகுதுன்னா, திடீர்னு அழுவேன், திடீர்னு ஹாப்பி ஆயிடுவேன், அந்த மாதிரி இருக்குது. இங்கே யாரையும் நம்ப முடியாது, நம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, திடீர்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யாருமே இங்கே நடந்துடும் இல்லை. நம்ம இதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத யோசிச்சு இருந்தால் இங்கே இருக்கலாம். அது இல்லாமல் நம்ம இங்கே தான் செட் ஆகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நமக்கு மற்றவங்க வேணும், நமக்கு அவங்க வேணும்னா இங்கே இருக்கவே முடியாது. ஒரு ஃபஸ்ட்டு சேலரி வாங்கினதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்குது. என்னமோ அங்கே வந்துட்டு ஒரு 6-7 மாதம் 8 மாதத்தில் நம்ம சம்பாதிக்க வேண்டியது ஒரு மாதத்துலேயே நம்ம இங்கே சம்பாதிக்கிறோம். அந்த பெனிஃபிட் இருந்தாலுமே ஃபேமிலியை மிஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுவும் குழந்தை இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட், ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி கழுவணும்னே மறந்து போச்சு. வீட்டில் போய் கழுவ நான் பார்த்த வீடியோவில் இப்போ 2 தான் கட் பண்ணாங்க. ஸோ அதனால் நானும் அப்படியே கட் பண்ணுறேன். தென் பூண்டு வந்துட்டு எங்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. அது இல்லாமல் இஞ்சி இல்லை. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு பேருக்கு 2 பூண்டு மட்டும் போட்டுக்கலாம். தென் கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலையே நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ அது இல்லை. தென் வேறு என்ன போடுவாங்க, பிகாஸ் என்னோட குக்கரோட இந்த ரப்பர் வந்துட்டு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. புது குக்கர் பிராண்டு தான் வாங்கிட்டு வந்தேன். பட் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஐயோ, இது என்னது அப்படி இருக்குது. நமக்கு வேண்டியது வந்துட்டு கோகனட் ஆயில். கோகனட் ஆயிலில் தான் வந்துட்டு ஃபிஷ் கறி பண்ணணும். ஸோ நான் தலைக்கு தேக்கிற கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எஸ்டர்டே ஒரு 2 கார்ன் வாங்கியிருந்தேன். வந்து நான் சாப்பிட்டேன். ஸோ இது நைட் டியூட்டி முடிச்சுட்டு நாளைக்கு வந்துட்டு நம்ம வேக வச்சு 2 கட் பண்ணோம்னா 2 டைம் சாப்பிடலாம். அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா 3 ரியால் 2, வெறும் 2 தான் வாங்கிக்கிறேன். தென் அந்த ஆயில் வந்துட்டு நமக்கு இதாகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஐஸ்கிரீம் அடிக்ட் நான். ஸோ சரி, நம்ம தேங்காய் யூஸ் பண்ணதுனால தேங்காய் ஐஸ்கிரீம் நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் தேங்காய் யூஸ் பண்ணதான் நினச்சி வெளியே எடுத்து வச்சேன். பட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எடுத்து வச்சுக்கோம். ஏன் இப்படி கவரில் போட்டு வைக்கிறாங்கன்னா இங்கே நிறைய பேர் வைக்கிறாங்க. ஸோ நம்மளோட திங்ஸ் எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் சேஃபுக்கு நான் அப்படி போட்டு வச்சிடுவோம். I have no வெந்தயம். வெந்தயம் இல்லை. ஸோ அதனால் நம்ம கடுகு மட்டும் போட்டுக்கலாம். தென் அது பொரிஞ்சதுமே 2 தென் பூண்டு
இஞ்சி இல்லாத ரீசன்னால கொஞ்சம் இஞ்சி பூண்டு சாப்பிட்டோம். எப்படி ஃபுட்டெல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கஞ்சி லாஸ்ட்டாக இருக்கிற ஃபுட்டு வந்துட்டு வடிக்க முடியாத காரணத்தினால கஞ்சியாக குடிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு கஞ்சியாக வச்சுட்டேன். ஹலோ, ஃபுட்டு சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ கொஞ்சம் அந்த ஊறுகாயும் தென் ஒரே ஒரு ஃப்ரையும் இதை வச்சு இப்போ ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுக்கு. சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போடணும், பட் தூக்கம் வராது. ஸோ அதுக்கப்புறம் நைட் டியூட்டி போகணும்.